கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை வருமென்றால் அது அநேக தீமைகளுக்கு காரணமாகி விடுகிறது, வேறாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே அதை இச்சித்து பண ஆசையினாலே கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இல்லாதபடிக்கு பணத்தை கொடுக்கிற, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்போது, பண ஆசையினாலே இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகளிலே சிக்கிக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் இருதயத்திலே கிரியை செய்கிறான், பண ஆசையை தூண்டுகிறான். பண ஆசையினாலே ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்குவது, திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்குவது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது, பண ஆசையினாலே அநேக தீமைகளை செய்கிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீமைகளை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை இழந்து போவோம். விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் வழுவி போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும்போது, அவருக்கு பிரியமாய் நாம் காரியங்களை செய்யும்போது, நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் காணப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே எல்லாம் தேவைகளும் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும் என்று. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனது இல்லாததினாலே அநேக தீமைகளை செய்கிறார்கள். கெட்ட சிந்தையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே எப்படி ஆசீர்வாதங்கள் இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நான் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஊழியக்காரர்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டுமாம். வேதம் அதையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டுமாம். நமக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ண வேண்டுமாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே போதுமென்கிற மனது இல்லாததினாலே பண ஆசையிலே சிக்கி அநேக தீமைகளுக்கு காரணமாகி விடுகிறார்கள். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே தங்க வேண்டும் என்றால் பண ஆசையை வெறுக்க வேண்டும். இருக்கிறவைகள் போதும் என்று வாழ வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேண்டுமோ தேவைகளை சந்திக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் பண ஆசையினாலே தீமையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியத்து பண ஆசையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்தான். ஆனால் முடிவோ நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்கிறது. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு
30 வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை வரும்போது முடிவு கெட்ட முடிவாக இருக்கிறது. ஆபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தீமைகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பண ஆசை ஒருபோதும் வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தர் மீது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். பணத்தை கொடுக்கிற, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற, வேலையை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் மற்ற எந்த ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு, மனுஷனை நம்பாதபடிக்கு, பணத்தை நம்பாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் காணப்படும். ஆனால் நமக்குள்ளே பண ஆசை வரக்கூடாது. பண ஆசை வரும் பொழுது குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பல தீமையான காரியங்களை செய்வார்கள். மற்றவர்களுடைய வேலைகளை அபகரிப்பது, மற்றவர்களுடைய காரியங்களை திருடுவது, பொய் பேசுவது, பண ஆசையினாலே அநியாயமான காரியங்களை செய்வது, இப்படிப்பட்ட தீமைகளை செய்யும் போது அந்த குடும்பத்திலே நன்மைகள் இருக்காது. கர்த்தரால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அதற்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ்வோம். பண ஆசையை வெறுப்போம். தீமையான காரியங்களை வெறுப்போம். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே விசுவாசிப்போம். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டா என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத வீணான காரியங்களுக்கு விலகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டுமாம். தேவனுடைய மனுஷர்கள் இவைகளை விட்டு ஓடிவிட வேண்டும். பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் ஞாபகப்படுத்தி நினைவு கூர்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்குள்ளே எதுக்கு பண ஆசை? நம்மை நடத்துகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மோடு கூட தங்கி இருப்பார். அதற்கு தகுதியுள்ள ஜனங்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். பண ஆசையை கொண்டு வருவது சத்துரு. பிசாசுக்கு ஒருபோது இடம் கொடுக்காதபடிக்கு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரையே சார்ந்து வாழ்வோம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம். வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். தயவுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லை என்று சொல்லி கவலைப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு என் தேவனை பாதுகாத்து வழி நடத்துவீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக.
வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிமாக்கா ரஷேகே மாக்கா தூனா ஷாக்காலா தனமார ஹரதரபலா ரியாக்கோ போரோ ஷேலே தினிமார ஹரதரபலா தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரிமாக்கா ஷேகே லேதே நே மாக்கா ருது நே கரதரபலா பிள்ளைகளுடைய வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ரிஷா தினிமார ஹரதர ஷாக்காலாக்கா தூனா கரதரபலா என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக, என் தேவன் உதவி செய்வீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை அவமானம் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீகா ராஷாய்கே லேதே மாக்கா ரூதன ஷலதனமர ஹரதரபலா ரிபாக்கார ஷேகேபல் உதுனி கரதரபலா தடைகளை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிரச் செய்யுங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்க ஆசீர்வதிப்பீராக. அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். நீரே உதவி செய்ய முடியும், நீரே நன்மைகளை கொடுக்க முடியும். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு சமாதானம் இல்லாமல் சண்டையோடு சச்சரவோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. அந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. தேவையில்லாத கிரியைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவ சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்கப்பா. உடைய கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் இப்படி சமூகத்திலே வருகிறோம். எங்களுக்கு இன்பமான நித்திரையை கொடுப்பீராக. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், விக்னங்கள், ஆபத்துகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் அப்பா. அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தங்கிருங்க. எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.